சற்று முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். காஷ்மீரில் 48 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லை பகுதியான காஷ்மீரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும் இடமாக இருக்கும் காஷ்மீரில் மொத்தம் 87 சுற்றுலா தலங்கள் உள்ளது. அதில் தற்போது 48 சுற்றுலா தலங்களை அம்மாநில அரசு பொதுமக்களுடைய, அதாவது சுற்றுலா பயணிகளுடைய தடை விதித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், ஏற்கனவே இந்த பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தின் போது பாதுகாப்பு குறைபாடு என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பை, இந்த பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தற்காலிகமாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் இது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும், ஏன் மூடுகிறோம் என்ற தகவலை தற்போது வரை அந்த மாநில அரசு அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திறந்திருக்கும் அந்த சுற்றுலா தலங்களிலும் கூடுதல் பாதுகாப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றுடன் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் வெளியேற கடைசி நாள் என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும், ராணுவத்தின் நடவடிக்கை எதுவும் இருக்குமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில அதிரடியாக 48 சுற்றுலா தலங்கள் காஷ்மீரில் மூடப்பட்டிருக்கும் விவகாரமானது உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும்.